ஏன் மளிகை கடைக்கு போனேன். சரி. ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டேன். சரி. வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் சத்தம் போடாதீங்க. இப்போ அந்த பாஸ்கர் இருக்கார்ல, பாஸ்கர் அண்ணன். ஆமாம், சொல்லு. அந்த அண்ணன் பார்த்தேன். இப்போ என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினார். பாஸ்கர் அண்ணன் கூட பேசினாரா? ஆமாம். சரி. அவர் வந்து என்னென்னா, உங்கள் பையனை எப்படின்னு கேட்டார். எங்கள் பையன் ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு போவேன், 2 வாரத்துக்கு ஒருக்கா வருவா. வேலை உனக்கு அந்த மாதிரிங்க, அதனால் வேலை இல்லைன்னா வருவா அப்படின்னு. அப்புறம் அவங்க பையன் 2 வீதி தள்ளித்தான் இருக்கிறானா. சரி. 2 வீதி தள்ளி இருந்து லவ் மேரேஜ் பண்ணியிருக்கானா. அப்புறம் முதல்ல நல்லா தான் வந்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு 6 மாதமா வீட்டுக்கு சுத்தமாக வர்றதில்ல, பேசுறது இல்லையாமா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா உனக்கு? என்ன காரணம்? லவ் மேரேஜ் பண்ண முதல்லயே சொன்னான். இவங்க ஆகாதுன்னு சொல்லி அவன் குத்துனாங்க. அதனால அந்த பிள்ளைக்கு பிடிக்குமா? பிடிக்காதுதான். பிடிக்காது. அவன் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே போயிருந்து இப்போ திருப்பி அவங்க வந்திருக்கா, இங்கே வந்து 2 வீடு தள்ளி இருக்கிறா, இருந்துட்டு போகிறேன். இவங்க அவன் பாட்டுக்கு இருக்கட்டும், இவங்க பாட்டுக்கு இருக்க வேண்டியது. இப்போதுக்கு இந்த நியாயம் பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மறுபடி என்னன்னா, இப்போ வந்து இவங்க சொத்து இருக்குது. சொத்து இருக்குது. 1 கோடிக்கு மேலே சொத்து இருக்குது. நகை நட்டு அவங்க அம்மா கிட்ட 10-20 போதும் இருக்குது. வீட்டு வாடகை ஒரு 10,000 ரூபா வருது. இதெல்லாம் வரட்டுமே இருக்குது. இந்த பையன் ஒரே பையன் தாங்குனாங்க. ஒரு பையன்ட்டு படிக்க வைக்கிறதுக்கு அந்த புஸ்தகம் படிச்சுட்டு வச்சான்னா கை வலிக்குமேன்ட்டு அந்த புஸ்தகத்தை எடுத்து அப்படியே வச்சுட்டு அவன் தூக்கம் வருதுன்னு அப்படியே பெட்டு போட்டு அப்படியே அவனை தூக்கி படுக்க பெரிய பையனாயே அந்த மாதிரி தான் சாப்பாடும் கூட ஊட்டி விடுவாங்க. ஒரு காலேஜ் போகிற பையனுக்கு சாப்பாடு ஊட்டி வச்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கிற பையன் இப்போ இந்த மாதிரி பேசாமல் இருந்தானா மன வருத்தம் இருக்குமா இல்லையா? இருக்காதா பெரியவங்களுக்கு, அப்பா அம்மாவுக்கு? அதுக்கு யாரு காரணம் மன வருத்தம் வர்றதுக்கு? இவங்க ஒன்றும் காரணம். இவங்க தாங்கி ஆரம்பத்துல கரெக்டாக வளர்த்துருந்தா இப்போ பிரச்சனை வருது. ஒரே பையன்னு இப்போ தாங்குன்னு தாங்கிட்டாங்க. இப்போ அதுதான் பிரச்சனையே. இவங்க தாங்கினது இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ பொண்டாட்டி தாங்கிட்டு இருப்பா. அதனால தான் பொண்டாட்டி விட்டு கொடுக்காம பேசுகிறேன். விட்டு கொடுக்காம பேசுகிறான். இப்போ இருந்தாலும் அப்பா அம்மா மேலே பாசம் இல்லை. இருந்தாலும் இவங்க சொத்து, அப்பா அம்மா சொத்து வந்து யாருக்கு கொடுக்க போகிறாங்க? யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல. இந்த பையனுக்கு தான் அவங்க அப்பா அதை விட இப்போ முன்னத்தை விட சம்பாரிச்சு கையிலையும் ஒரு 30 லட்சத்தை வச்சுட்டு மகனுக்கு தான் கொடுக்க போகிறாரு. இருந்தாலும் இந்த பையன் வந்து அப்பா அம்மாவை கூட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறானாமா. அப்புறம் அதுபோக ஒரு சின்ன வேலை, இவங்களுக்கு வர வேண்டிய வேலை என்ன, இவங்களுக்கு ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் வருதுன்னா அவங்களுக்கு ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் வருது. ஆனால் இருந்தாலும் அந்த பையன் வந்து அந்த கான்ட்ராக்ட் வேலை உனக்கு கொடுத்தனல்ல, அந்த வேலைக்கு கணக்கு போட்டு வாங்கி கேட்குறானாமா. அந்த மாதிரி கணக்கு போட்டு இந்த பையன் எனக்கு அதுலேருந்து அத்தனை வரணும் அப்படிங்கிற கணக்கு போடுறவங்ககிட்ட எல்லாம் தப்பே கிடையாது. கணக்கு போட்டு தான் வாழணும். கணக்கு போட்டு எதையுமே வாழணும். இருந்தாலும் அவங்க அப்பனை எங்கே கொண்டு போயிடுற, கடைசியில் யாருக்கு கொடுத்துட்றான்னு வேண்டாம். அது நீ தானே சொல்கிற, அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த அண்ணன் இந்நேரம் அதைத்தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்து, என்ற பையனுக்கு தான் நான் நீ கொடுக்குற, நான் யாருக்கு கொடுக்க போகிறேன், இத்தனை கணக்கு போட்டு என்ற பையன் இப்படி கேட்கும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்காதோ. ஆறுதல் வார்த்தை யாருக்கிட்ட போய் சொல்கிறது? யாருக்கிட்ட சொன்னாலுமே 1க்கு 9 10 வச்சு விட்ருவாங்க அவங்ககிட்ட. மறுபடியும் இதை விட சண்டை ஆயிக்குமாம்மா, நீ அந்த பக்கம் வந்ததுனால நான் சொன்னேன். நீ 10 வைக்க மாட்டியோ? நான் அவங்க சொந்தம் இல்லையா, சொந்தக்காரர் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்களாமா. சொந்தக்காரர்? ஆமாம், நான் சொந்தம் இல்லாதனால ஏதோ நீ எங்கிட்ட சொல்லிட்டீல. நான் போய் தேடி போய் அவன் மருமகிட்டே சொல்லி போட்டு வந்தேன். இந்த மாதிரி உங்கள் மாமனார் இப்படி ஊருக்கு சொல்லி எடுத்துட்டாரு, அந்த காசு வேண்டாம், துப்புட்டா வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு வேண்டாங்க. எப்படியோ நல்லா இருக்குட்டு. இருந்தாலும் ஒரு பையனை பெற்றவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு நிலம் வரக்கூடாது. அதைத்தான் நான் சொல்கிறேன். எங்கே கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. அப்பா மேலே எவ்வளோ அம்மா ஒரே பையன் அத்தனை பாசமாக வளர்த்தி என்னென்ன பண்ணியிருப்பாங்க. அதை நினச்சி பார்க்காம அந்த பையன் இருக்கிறான்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி பாருங்களேன்.